மழை பெய்யுதுப்பா, இங்கே பாருங்கப்பா. ஹாய் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். 2 நாளாக நம்ம ஊரில் மழை பெய்யுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மழை பெய்யுது. நேற்று லைட்டாக தூறிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வருது. புரியுதா? படியெல்லாம் கிடக்கா, படியெல்லாம் இங்கெல்லாம் தண்ணி தேங்கிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றோட இன்றைக்கி பரவாயில்ல. நல்லா மழை பெய்யுது. அங்கெல்லாம் வானத்தை பாருங்கள், மேகமாக இருக்குது, கருமேகமாக இருக்குது. ஃபுல்லாக மேகமாக இருக்குது. கதவு திறந்தால் கதவுக்குள்ளே தண்ணி போயிடும். யாரெல்லாம் மலையில் குளிச்சிருக்கீங்கப்பா? நாங்கள்லாம் மலையில் குளிப்போம் சின்ன வயசில் இல்லை, எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி மலையில் நல்லா குளிப்பேன். இந்த மெத்தில் குழாயெல்லாம் இருக்குல்ல, குழாயிலேருந்து தண்ணி விழும்போது ஒரு வாளியோ இல்லை இந்த வெந்நி போடுவோம்ல, அந்த பானை எதையா தூக்கிட்டு போயிட்டு அதில் வச்சு குளிப்பேன். அதில் அந்த மழை தண்ணியை பிடிச்சி சோப்பு போடுவோம், துணி துவைப்போம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மலையில் யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க? சின்ன பிள்ளையில குளிச்சிருப்போம். நம்ம 19 கிட்ஸு 18 கிட்ஸ்லாம் குளிச்சிருப்போம். இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் குளிச்சிருக்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். மண் வாசனை, அப்படியே இந்த மழை பெய்ய அந்த மண் வாசனை வர அப்படியே சூப்பராக இருக்குது. மழை நல்லா இருக்குது, நல்லா பெய்யுது. நேற்று இன்றைக்கி தான் மழைப்பா, சரி மேலே 2 நாள் சாமி கும்பிட்டதுனால மழை போகுது. கீழே ட்ரெயின் போகுது. தண்ணி தேங்கி இடியெல்லாம் இடிச்சு மழை வருது. எங்கள் அக்கா எனக்கு நான் குளிச்சுட்டு வருவேன், எங்கள் அக்கா தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவா. அந்த மாதிரிலாம் இருக்கும். சோப்பு போடுறது, அதில் குளிக்கிறது. அப்புறம் இந்த வாய்க்கால் போகும் இல்லையா, மழை பெய்யும்போது வாய்க்கால் தண்ணி அந்த மழை தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிட்டு நீட்டாக போகும். மழை தண்ணி மட்டும் போகும். வாய்க்காலுக்குள்ளே இறங்கி காலை விட்டு அலசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம். நீங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நம்ம 19 கிட்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம். கப்பல் விடுவோம், தண்ணிக்குள்ளே இந்த கப்பல் விடுறது அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்க யார் பண்ணுறா? அதேமாரி மழை பெய்யும்போது இந்த மின்னல் வெட்டும்போது காளான்லாம் கிடைக்கும். காளான்லாம் அந்த மலைக்குள்ளே பறித்து அதெல்லாம் சாப்பிடுறது. அதேமாதிரி மழை டைமில் கீரைகள் கொஞ்சம் விளையும் சொல்லுவாங்க. அந்த கீரையெல்லாம் பிடுங்கிட்டு வருவோம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு விதமான தண்ணி சுகம். நீங்களாம் இந்த மாதிரி மலையில் நனைஞ்சிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? மலையில் கப்பல் விடுறது, குளிக்கிறது, சோப்பு போடுறது, இந்த மாதிரிலாம். அதேமாதிரி நம்ம ஒரு சில நேரம் தண்ணி பிரச்சனை வரும் இல்லையா ஊரில், அந்த டைமில் மழை பெய்ஞ்சிச்சுன்னா அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு தண்ணி வராத நேரம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போயும் நிலத்தடி நீர் நம்ம சேமித்து வைக்கலாம். இந்த மழை தண்ணியை பிடிச்சி. இப்போலாம் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குதே, இந்த கோடை காலத்துலலாம் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சேமித்து வச்சோன்னா நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா சொல்லுங்கள். இந்த சின்ன விளாக் போட்டிருக்கிறேன். இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை.